ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா திருவடிகளே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கவும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர். நேர்களே, நான் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் நல்ல தொழில் செஞ்சு சூப்பராக இருந்தார். திடீர்னு தொழில் லாஸில் போனது. அப்புறம் காமாட்சின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டார். தெய்வமே இல்லைங்கிறத உணர்ந்து எல்லாத்தையும் விளக்கேற்றுறது, தியானம் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டார். அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம். கண்டிப்பாக. அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் போயின்ட்டுருக்கிறப்ப ஒரு சிஷ்ய கோடி ஒரு தொண்டர் நம்ம காஞ்சிபுரம் போய் உன்னோட கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு. காஞ்சிபுரமா, காமாட்சியா, நான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். நீ போயேன் ஒரு தடவை அப்படிங்கிறப்ப சரின்னு போகிறேன். அப்போ நம்ம மகாபிரிவா வாப்பா அப்படிங்கிற, நீ ரொம்ப விரக்தியாக இருக்க, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் உன்னை ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பிரிவா. அப்படியா, சொல்லுங்க பிரிவா அப்படிங்கிற. அவர் விரக்தியில் இருக்காருங்கிறத பெரியவாளே சொல்லிட்டாரு. அப்போ பெரியவா சொல்கிறா, ஒரு கழுதையில் ஒரு உப்பு வியாபாரி நல்லா நிறைய டெய்லி உப்பெல்லாம் விற்றுட்டு வருவார். அப்போ அவரும் காமாட்சி காமாட்சின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அன்றைக்கி உரிய லாபத்தை எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு கணக்கெடுத்து ஆற்றுக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நிறைய விற்றுட்டு இருந்தார். நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் சோன் மழை பெஞ்சது, உப்பெல்லாம் கரைஞ்சிருது. அப்போ கரையவும் அவருக்கு கோபம் வந்துடுது. அந்த உப்பு வியாபாரிக்கு, இப்படி நம்ம லாபம்லாம் போச்சே, இன்றைக்கி நட்டமாக எடுத்தேன், இவ்வளோ நாள் நல்ல லாபம் வந்தது, ஏன் இன்றைக்கி இப்படி ஆகிடுதுங்கிறத உணரலை. அப்போ அங்கேருந்து திருடர்கள் நீ டெய்லி நிறைய சம்பாதிக்கிறேங்கிறது எல்லா பேத்துக்கும் எங்களுக்கு தெரியும், இன்றைக்கி என்ன சம்பாதிச்சியோ அதெல்லாம் கொடு முதல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோண்டுறான், குத்துறான், எல்லாம் பண்ணுறான். ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான், நீ இங்கெல்லாம் ஒரு லூஸா, இன்றைக்கி தான் எனக்கு ஒரு அம்புட்டு மழை பெஞ்சதில் உப்பெல்லாம் கரைஞ்சிருக்கு, இன்றைக்கி வியாபாரமே இல்லை எனக்கு, நானே கோபத்தில் இருக்கேன், வருத்தத்தில் இருக்கேன், போங்க முதல்ல அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கத்தி, இதுவரையும் வந்த கத்தி குத்தாமல் போ, பிழைச்சி போ அப்படின்ட்டு திருடர்கள் விட்டப்ப அப்போ தான் அவருக்கு புத்தி வந்தது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஒரு தடங்கள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தடங்கள் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? நம்மளோட உயிரை காப்பாற்றிருக்காங்க காமாட்சி அப்படிங்கிறத உணர்ந்தார். காமாட்சி ஓடி போய் விளக்கு போட்டு நன்றி சொல்கிறார். அதுக்கப்புறம்தான் இந்த பெரியவருக்கு மூளை எட்டியது. ஒரு 2 மாதம் கழிச்சு போகிறார். இப்போ பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார். புரிந்ததோ அப்படிங்கிற பெரியவா. நன்றி நமஸ்காரம் பெரியவா அப்படின்ட்டு போகிறார். 2 மாதம் கழித்து திருப்பி வரார். பெரியவா, எனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடச்சிருக்கு, நான் உழைச்சி நல்லா முன்னேறிட்டேன் பெரியவா அப்படிங்கிறப்ப பெரியவாளுக்கு நன்றி சொல். அப்போ ஏன் அந்த உப்பு கதை சொல்லணும் பெரியவா? அவருக்கு உப்பு போல் எல்லாம் கரைஞ்சிரும், எல்லா தொந்தரவும் போயிருங்கிறத தான் சொல்லாமல் சூட்சுமமாய் சொல்லியிருக்கா நம்ம நடமாடும் தெய்வம், நம்ம மகா பெரியவா. ஆக திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறாப்புல நம்மளுக்கு யார் துணை? நம்மளுக்கு நம்ம மகா பெரியவா தான் துணை. ஒரு தடவை நேர்களே, நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரொம்ப மனக்கவலையாக இருக்கா? கரும்பு புளிகிறாங்கல்ல, அவங்கள போய் பாருங்களேன். நம்ம கரும்பு சக்கை தான், நம்ம அந்த ஜூஸ் தான் இறைவன், அதை குடிக்கிறோம். நம்ம தொண்டு செஞ்சால் அந்த இது நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஜூஸ். என்னை பொறுத்தவரையும் நான் அனுபவம், கரும்பு சக்கையாக இருக்கிற நம்ம வாட்டுறதை காலனியை கலட்டி வைக்கிறாப்புல நம்ம கவலைகளை கலட்டி வைக்கணும் நேர்களே. கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுருவோம். தெய்வத்துக்கிட்ட போடுறதுக்கு முன்னாடி குருக்கிட்ட போடுவோம். குரு நம்மளுக்கு தெய்வத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், நம்மளுக்கு முடிச்சு வைப்பார். கொஞ்சம் காலதாமதமாகலாம், ஆனால் முடிச்சு வைப்பார். கண்டிப்பாக நேர்களே, கண்டிப்பாக. அப்போ அவர் பெரியவாளுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணி
கண்ணில் ஜலமாக கொட்டுது. நன்றி சொல்கிறேன். மகாபெரிவான்னு இல்லை, நீங்கள் மகாபெரிவாவை ஒரு அம்மா ஸ்தானத்தில், ஒரு அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் நினச்சி பாருங்களேன். பெரியவா நம்ம கிட்டே அணைச்சிப்பார் கண்டிப்பாக. மகாபெரிவா திருவடிகளே சரணம். நம்மளோட குறையெல்லாம் நம்ம பெரியவா தீர்த்து வைப்பா.